ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திண்டுக்கலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரண்மனை பங்களாவுக்குள்ள தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. நள்ளிரவு நேரத்தில் அந்த பாலடைந்த அரண்மனையை இடிக்கிறதுக்காக வந்த ஜேசிபி டிரைவருக்கும் கிராமத்து மக்களுக்கும் அந்த அரண்மனைக்குள்ள இருந்த ஒரு கொடூரமான ஒரு பெண் ஆன்மா என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த பங்களாவை இடிக்க போன அந்த ஜேசிபி டிரைவரும் அவரோட கிளீனரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்ல இறந்து போனாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திரிலையும் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஜமீன் பங்களாவுக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. திண்டுக்கல்லை சேர்ந்த ஜேசிபி டிரைவர் வேல்முருகன்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அவரோட கிளீனர் காசிக்கும் தான் நடந்திருக்கு. இந்த வேல்முருகன் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வேல்முருகனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது 30 வயது இருக்கும். திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இவரோட கிளீனர் காசிக்கு 20 வயது இருக்குமா. இந்த வேல்முருகனோட ஓனர் திண்டுக்கல்ல நிறைய ஜேசிபி, பொக்லைனு, கிரேனு போன்ற இயந்திரங்களை நிறைய வச்சிருந்திருக்காரு. அந்த இயந்திரங்களை ஓட்டுறதுக்கு தனித்தனியா டிரைவரும் போட்டிருந்தாரு. வேல்முருகன் அவர்கிட்ட ஜேசிபி டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல 200 வருடங்கள் பழமையான ஜமீன் அரண்மனையை இடிக்கிறதுக்காக இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அரண்மனையை பத்தி சொல்லணும்னா அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டர் பகுதியில மிக பெரிய பங்களாவா இருந்திருக்கு. அந்த பங்களா கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான பங்களா. செடி, கொடி, மரம்னு நிறைய முளைச்சு தூந்து போய் கிடந்திருக்கு. சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால அந்த கிராமத்தை ஆண்ட ஜமீன்தாரால அந்த பங்களா கட்டப்பட்டிருக்கு. ஜமீன் குடும்பங்கள் தான் அந்த கிராமத்துக்கு அதிபதியா இருந்திருக்காங்க. அந்த கிராமத்தை ஆட்சியும் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பாரம்பரியமான ஜமீன் குடும்பத்துக்குள்ள இருந்த வாரிசுகள்ல ஒருத்தர் அந்த கிராமத்தை சேர்ந்த கோவில் குருக்களோட பொண்ணு, கோவில்ல சேவகம் செய்யக்கூடிய தேவதாசி பொண்ணை அவரோட அரண்மனைக்குள்ள வச்சு கற்பழிச்சிடுறாரு. அந்த பொண்ணு அந்த அவமானத்தை தாங்க முடியாம அதே அறையில தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஜமீன்தாரை தவிர ஜமீன் குடும்பத்தார் மொத்த பேரும் பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தாங்க. அப்படி அந்த பொண்ணு இறந்து போனதும் பதறி போன ஜமீன்தார் அந்த பொண்ணோட சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரகசிய அறையிலே குழி தோண்டி புதைச்சிருக்காரு. அப்படி அங்க புதைக்கப்பட்டது வெறும் பெண்ணினுடைய சடலம் மட்டுமல்ல, அந்த பெண்ணினுடைய கண்ணீரின் சாபத்தையும் சேர்த்து புதைச்சிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த ஜமீன் குடும்பத்துக்குள்ள நிறைய துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. இரவு நேரத்துல அந்த அறைக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டிருந்திருக்கு. நிழல் போன்ற உருவம் பங்களாக்குள்ள இங்கேயும் அங்கேயும் உலாவுவதை நிறைய முறை பார்த்திருக்காங்க. அடுத்தடுத்து நடந்த தொடர் மரணங்களால ஜமீன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஜமீன் குடும்பம் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணத்தினால இப்படி அடுத்தடுத்து தொடர் மரணங்கள் நிகழுதுன்ற காரணம் தெரியாமலே இறந்து போயிருக்காங்க. கடைசியா அந்த வாரிசுகள்ல ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்காரு. அவர் பல பக்கம் போய் குறி கேட்ட பொழுதுதான் அந்த அரண்மனை மேல தீராத ஒரு பெண்ணினுடைய சாபம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த பெண்ணினுடைய ஆன்மா நிறைய உயிர்களை காவு வாங்க காத்திருக்குன்ற அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் சில சாமியார்களை கூட்டிட்டு வந்து அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி ஒரு கலயத்துல அடைச்சு அதே அரண்மனைக்குள்ள புதைச்சு வச்சிருந்திருக்காரு.
ஆனா அதற்கு பிறகும் ஜமீன்தாரோட வாரிசுக்கு அந்த அரண்மனையில நிறைய துயரங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்சு பயந்து போன ஜமீன்தார் இப்போ அவர் போய் சில சாமியார்கள்ட்ட கேட்கிறாரு. அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தையில அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தா தான் உங்களோட உயிர் தப்பிக்கும், மேலும் அந்த அரண்மனைக்குள்ள அந்த ஆன்மா காவு வாங்க இன்னும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அதே பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவால கட்டப்பட்ட கோவில்ல தான் தங்கி இருந்திருக்காரு. அப்படி அங்க வந்து தங்குனவரு அந்த கிராமத்து மக்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்படி தெரியாதனமா அந்த அரண்மனைக்குள்ள அவர் நுழைஞ்சாருன்னா அவருக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குமா. அதனால அந்த அரண்மனைக்குள்ள போறதையே தவிர்த்திருக்காரு. மேலும் அந்த அரண்மனையை விற்கிறதுக்காக அவர் பல வருடங்களா முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த அரண்மனையோட சாபத்தை பத்தி கேள்விப்பட்டவங்க யாருமே அந்த அரண்மனையை வாங்குறதுக்கு முன் வரல. நாளடைவில் அந்த அரண்மனை பராமரிப்பே இல்லாம போட்டு வச்சிருந்ததால செடி கொடிகள் முளைச்சு தூந்து போய் கிடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் 2005ஆம் ஆண்டு திண்டுக்கல்லை சேர்ந்த வைரவன்ற ஒரு தொழிலதிபர் அந்த அரண்மனை விற்பனைக்கு இருக்கின்றத கேள்விப்பட்டு அந்த அரண்மனையை வாங்குறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள வந்து கிராமத்து மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காரு. கிராமத்து மக்கள் ஆளுக்கு ஒரு மாதிரி அந்த அரண்மனையை பத்தி சொல்லியிருக்காங்க. கிராமத்து மக்கள் என்னதான் அந்த அரண்மனையை பத்தி அப்படி சொன்னாலும் இந்த வைரவனுக்கு பேய் பிசாசு அமானுஷ்யத்து மேல துளியும் நம்பிக்கை கிடையாது. அதனால இவங்கெல்லாம் சொல்றது கட்டுக்கதைகள்ன்றதை நினைச்சு அந்த அரண்மனையை வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த அரண்மனையை சுத்திலும் புல்வெளி, குளம், தென்னந்தோப்புன்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்யமா இருக்குமா. அதனால அந்த அரண்மனையை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ ஜமீன்தாரோட வாரிசு கிட்ட போய் வேலை பேசியிருக்காரு. அந்த ஜமீன்தாரும் ஒரு கணிசமான தொகையை சொல்லியிருக்காரு. அந்த விலையும் ஒத்து போனதுனால அந்த அரண்மனையை வாங்கியிருக்காரு. அந்த அரண்மனையோட வித்த காசு ஜமீன்தாரோட கைக்கு வந்ததுமே ஜமீன்தார் அந்த கிராமத்தை விட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருக்காரு. அந்த அரண்மனையை வாங்கின அந்த வைரவன் திண்டுக்கல்ல போய் எர்த் மூவர்ஸ், அதாவது வீடுகளை இடிக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட பில்டிங்கை இடிக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. அந்த நிறுவனத்துல தான் வேல்முருகனும் காசியும் ஜேசிபி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த வேல்முருகனையும் காசியையும் அந்த கிராமத்தோட அட்ரஸை சொல்லி அந்த அரண்மனையை இடிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் அந்த அரண்மனை மிக பெரிய அளவுல இருந்திருக்கு. அதை இடிக்கணும்னா குறைஞ்சது 5 நாளைக்கு மேல ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேல்முருகனோட ஓனர் இவங்க 2 பேத்துக்கும் செலவுக்கு கையில காசை கொடுத்து ஒரு 5 நாள் தங்கி அந்த பில்டிங்கை டெமாலிசிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த வேல்முருகன் அவர் மனைவி கிட்ட, நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன், நான் 5 நாள் அங்கே தங்கித்தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப்பர் காசியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு ஜேசிபியை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. அந்த அரண்மனை இவங்க எதிர்பார்த்ததை விட மிக பெரிய சைஸ்ல பிரம்மாண்டமா இருந்திருக்கு. அந்த பங்களா அந்த காலத்திலே அழகிய வேலைப்பாடுகளோட பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ஆனா பராமரிப்பு இல்லாம செடி கொடியெல்லாம் மண்டி போய் தூந்து போய் கிடந்திருக்கு. இவங்க அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த அரண்மனையை நெருங்கும் போது அந்த இடத்தோட உரிமையாளர் வைரவனும் அங்க இருந்திருக்காரு. இவங்க அந்த அரண்மனைக்குள்ள ஜேசிபியோட வந்ததும் வைரவன் என்ன சொல்றாருன்னா, தம்பி சாமியை கும்பிட்டு வேலையை தொடங்குங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கவரை கொடுத்துருக்காரு. அந்த கவர்ல கற்பூரம், பத்தி, எலுமிச்சம்பழம் இருந்திருக்கு. அந்த ஜேசிபியை அந்த அரண்மனையோட வாசல்ல நிறுத்திட்டு அந்த மாதிரி வேலைகளை தொடங்கும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆ கட் பண்ணி குங்குமம் தடவி 4 மூலைக்கு எரிஞ்சிட்டு தொடங்குறது வழக்கம். என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வேலைகளை தொடங்கும் போது ஒரு ரத்த காவு கொடுத்தாகணும். அப்படி கொடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழங்களை குங்குமத்துல தடவி கொடுக்கறது ஒரு ரத்த காவு கொடுத்ததுக்கு சமம். இப்போ வேல்முருகன் அவரோட ஜேசிபிக்கு முன்னால ஒரு சூடத்தை எடுத்து பொருத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணியிருக்காரு. அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள கருப்பா அழுகி போன மாதிரி இருந்திருக்கு. உடனே அதை பார்த்த வைரவன், என்னப்பா எலுமிச்சம்பழம் இப்படி கருப்பா இருக்கு, என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, ஐயா பழம் அழுகி இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் மனசுல போட்டு இதை நினைச்சுக்காதீங்க, இது ஒரு சும்மா சாங்கியம் தான் சொல்லிட்டு அந்த பழத்தை அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிடறாரு. இப்போ வேல்முருகன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வைரவனுக்கு மட்டும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அழுகி போனது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கு. வைரவன் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, சரிப்பா சாமி கும்பிட்டாச்சு, இப்ப நீங்க ஒவ்வொன்றா இடிக்க ஆரம்பிங்க, மர பொருட்களை பத்திரமா எடுத்து தோட்டத்துக்குள்ள வச்சிருங்க, ஏன்னா அதெல்லாம் விலை உயர்ந்த தேக்கில செய்யப்பட்டது, காயம் இல்லாம எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மண்ணு, செங்கல் இதுகளெல்லாம் தோட்டத்துல ஒரு ஓரமா குமிச்சு வைங்க, எனக்கு ஒரு வேலையா இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து திண்டுக்கலுக்கு கிளம்பிடுறாரு.
இப்போ வேல்முருகனும் காசியும் அந்த அரண்மனையோட துளசி மாடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த அரண்மனை இடிக்கிற காட்சிய அந்த கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. இவங்க அந்த பங்களாவுக்கு முன்னாடி இருந்த செடி கொடி மரங்களை ஜேசிபியோட உதவியால புடுங்கி எரிஞ்சிருக்காங்க. அன்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் முன் போர்ஷன் மட்டும்தான் முடிச்சிருந்தாங்க. அந்த சாயங்கால நேரத்துலையும் வேலைக்கு போயிட்டு வந்த கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அதை பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரத்துல அந்த பங்களாவுக்கு சைடுல ஒரு சிறிய வீடு, அதாவது அந்த பங்களால வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக கட்டப்பட்ட வீடு. அப்போ அந்த சிறிய வீட்டோட தரையில ஜேசிபியோட பக்கெட்டை வச்சு தோண்டி இருக்காங்க. அந்த ஜேசிபியோட பக்கெட் தரையில ஏதோ ஒரு பொருள் மேல போய் பட்டு டொங் டொங்னு சத்தம் கேட்டிருக்கு. அது ஏதோ ஒரு உலோகத்துல மோதின மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. வேல்முருகன் அந்த பக்கெட்டை அந்த பொருளை வச்சு இழுத்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு செப்பு பானையோட விளிம்பு தெரிஞ்சிருக்கு. உடனே வேல்முருகன் இந்த சம்பவத்தை யாராவது கவனிக்கிறாங்களான்னு சுத்தி முத்தியும் பார்த்திருக்காரு. மக்கள் எல்லாரும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்ததுனால அந்த சத்தம் யாருக்கும் பெருசா தெரியல. உடனே சுதாரிச்ச வேல்முருகன் கண்டிப்பா இது புதையல் பானையா தான் இருக்கும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பானையோட விளிம்புல மண் அள்ளி போட்டு மறைச்சிருக்காரு. இப்போ ஜேசிபி ஆஃப் பண்ணிட்டு அவரோட ஹெல்ப்பர் காசி கிட்ட, டே காசி வாடா பசிக்குது சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டுருக்காரு. காசியும் அவரோட மண்வெட்டியால மண்ணை ஓரமா குமிச்சுக்கிட்டு இருந்தவர் வேல்முருகன் கூப்பிட்டதும் அந்த மண்வெட்டியை அங்கனே போட்டுட்டு அவர் கூட கிளம்பி வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் கிராமத்துக்கே உண்டான முறையில கூரை கொட்டையை போட்டு மர பெஞ்சுகள் போடப்பட்டிருந்துச்சு. அப்படி அந்த ஹோட்டலுக்கு போன வேல்முருகனும் காசியும் ஆளுக்கு 4 பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேல்முருகன் எதிரில் இருந்த ஒரு டீ கடையில போய் ஒரு சிகரெட் ஒன்று வாங்கி பத்த வச்சிருக்காரு. அப்போ வேல்முருகன் என்ன யோசிக்கிறார்னா, இத காசி கிட்ட சொல்லலாமா இல்ல இவனை அனுப்பிச்சிட்டு நாமளே அதை எடுத்துக்கலாமான்னு யோசிச்சிருக்காரு. சரி, நம்மளை நம்பி வந்துட்டான், அவனுக்கும் ஏதாவது ஒரு சிறிய பங்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காசி வாடா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ காசியும் வேல்முருகனும் ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கிட்ட போய் நின்று வேல்முருகன் காசி கிட்ட, காசி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னும் புரியாத காசி, என்னன்னே சொல்றீங்க, நான் யாருக்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வேல்முருகன், டே காசி நான் கடைசியா ஒரு சின்ன வீட்டை இடிச்சேன்ல, அந்த வீட்டோட தரையில ஒரு புதையல் ஒன்று இருக்குடா, அந்த பானையை பார்த்ததுக்கு பிறகுதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பானையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்டா, நம்மளும் நம்ம ஓனர் மாதிரி நிறைய ஜேசிபிக்கு ஓனர் ஆயிரலான்னு சொல்லியிருக்காரு. வேல்முருகன் இந்த மாதிரி சொன்னதும் காசியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்திருக்கு. அப்போ காசி என்ன சொல்றாருன்னா, அண்ணே நம்ம உடனே போய் ஜேசிபியை ஸ்டார்ட் பண்ண வேணாம், ஊர்க்காரங்கெல்லாம் மறுபடி வந்து சுத்தி நின்னுக்குவாங்க, நைட்டு 12 மணிக்கு மேல எடுக்கலானேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த மாதிரி பழமையான புதையல் பொருட்களை எடுக்கணும்னா ரத்த காவு கொடுத்துட்டு தான் எடுக்கணும்னு எங்க பாட்டி நிறைய தடவை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேல்முருகன், இந்த நேரத்துல ரத்த காவுக்கு நாம என்னடா பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காசி, அண்ணே நம்மளோட சுண்டு விரலை கடிச்சு கூட ரத்த காவு கொடுக்கலாம், அதுக்கு தேவை ரத்தம் தானேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேல்முருகன், சரிடா நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, சின்ன பையனா இருந்தாலும் இவ்வளோ அறிவா பேசுறியே, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு, சரி வா போய் வேலையை பார்ப்போம்னு அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அரண்மனைக்குள்ள உள்ள வந்திருக்காங்க. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல கிராமத்து மக்கள் யாருமே இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆளே இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. அரண்மனைக்குள்ள வந்த அவங்க ஜேசிபியோட கேபினுக்குள்ள போய் உட்காந்து தூங்காம பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இரவு 11 மணி ஆனதும் ஆர்வம் தாங்க முடியாத காசி, அண்ணே இப்ப எடுத்தோம்னா சரியா இருக்கும், ஊரும் அடங்கிருச்சு, எல்லாரும் தூங்குறாங்கனே, வாங்க போய் எடுக்கலான்னு கூப்பிட்டுருக்காரு. வேல்முருகனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்குள்ள இருந்த கடப்பார மண்வெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அறைக்குள்ள போயிருக்காங்க. அப்படி அந்த அறைக்குள்ள போனவங்க அவரு மண்ணை போட்டு மூடி இருந்த அந்த மண் மேட்டுல மண்வெட்டியால தோண்டி இருக்காரு. அங்க ஒரு செப்பு பானையில கருப்பு கலர் துணியால வெள்ளை எருக்கல வேர் வச்சு கட்டி இருந்தாங்க. அதை பார்த்த வேல்முருகனுக்கும் காசிக்கும் இதயம் படபடபடன்னு அடிச்சிருக்கு. யாரும் கவனிச்சிருவாங்களோன்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆனதும் அந்த பானையை 2 பேரும் சேர்ந்து தூக்கி இருக்காங்க. அப்படி அந்த பானையை எடுத்து தரையில வச்சுட்டு அவங்க 2 பேரோட சுண்டு விரலை கடிச்சு ரத்த காவு கொடுத்துருக்காங்க.
அப்படி ரத்த காவு கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து அந்த பானையை தூக்கி இருக்காங்க. அந்த பானை அவ்வளோ கனமா இருந்திருக்கு. ஒரு வழியா அந்த பானையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஜேசிபியோட கேபினுக்குள்ள போய் உக்காந்துருக்காங்க. இப்போ சாமியை கும்பிட்டுட்டு அந்த கயிறை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது பல முடிச்சுகள் போடப்பட்டிருந்திருக்கு. இவங்களால அதை கையில அவுக்கவே முடியல. இதனால பொறுமை இழந்த வேல்முருகன் வண்டியில இருக்க கத்தியை எடுத்து அந்த கயிறை அறுத்திருக்காரு. இப்போ அந்த துணியை ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஓபன் பண்ணதும் அந்த இடமே அலற அளவுக்கு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த சத்தம் ஏதோ ஒரு பெண் மரண ஓலம் எழுப்புற மாதிரி கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தம் அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கே கேட்டிருக்கும் போல அவ்வளோ சத்தமா கேட்டிருந்திருக்கு. அந்த பானைக்குள்ள உத்து பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள கருப்பு கலர்ல மண்ணும் சாம்பலும் கலந்துருந்திருக்கு. இப்போ அதை பார்த்து பயந்து போன வேல்முருகனும் காசியும் அந்த பானையை ஜேசிபில இருந்து கீழே தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அந்த பானை விழுந்த இடத்துல இருந்து கருப்பு கலர்ல புகை மாதிரி பெருசா ஒரு உருவம் எழுந்திருச்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு கொடூரமான ரத்த காட்டேரி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த வேல்முருகனுக்கும் காசிக்கும் அள்ளு விட்டுருக்கு. இப்போ அந்த உருவம் கேபினுக்குள்ள வந்து காசியையும் வேல்முருகனையும் பலார்னு பேயற அரைஞ்சிருக்கு. மறுபடி ஆங்காரமா கத்தி இருக்கு. அந்த சத்தம் மிக பெரிய காட்டேரியோட குரல் மாதிரி கேட்டிருக்கு. இப்போ அவங்க 2 பேத்தையும் கேபினுக்குள்ள இருந்து தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கு. அப்படி கீழே விழுந்த அவங்க தப்பிச்சா போதும்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலதெறிக்க ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்தவங்க கிராமத்தோட மைய பகுதியை நெருங்கி இருக்காங்க. அந்த கிராமத்துல நைட்டு நேர டீ கடை விடிய விடிய போட்டிருப்பாங்களாம். அப்படி அந்த டீ கடைக்கு வந்த வேல்முருகனுக்கும் காசிக்கும் அந்த இரவு நேரத்திலையும் படபடன் நடுங்கிக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்து நின்று இருந்திருக்காங்க. அந்த டீ கடைக்காரர் இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, யார்ப்பா நீங்க, எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க, வெளியூர்காரங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வேல்முருகனும் காசியும், அண்ணே நாங்க திண்டுக்கல்காரங்க, இந்த அரண்மனையை இடிக்கிறதுக்காக திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 2 டீ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தை சேர்ந்த 2 நபர்கள் அந்த டீ கடைக்கு வந்திருக்காங்க. டீ கடைக்காரர்கிட்ட, என்ன முருகனே பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு, உங்களுக்கு எது இங்க கேட்டுச்சான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டீ கடைக்காரரும், ஆமாப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. நான் கூட பக்கத்து கிராமத்துல ஏதோ நாடகம் போட்டிருப்பாங்க போல, அதுல இருந்து கேட்கிற சத்தம்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கிராமத்தார்கள், அண்ணே பக்கத்து ஊர்ல எல்லாம் எந்த ஒரு விசேஷமோ நாடகமோ கிடையாது, ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலனேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேல்முருகனுக்கும் காசிக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நாம தான் ஏதோ சும்மா கிடந்ததை கிளப்பி விட்டுட்டோமோன்னு. அதை நினைச்சு பயந்து போன காசியும் வேல்முருகனும் விடிய விடிய அந்த டீ கடையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பொழுதும் விடிய ஆரம்பிக்குது. அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் நைட்டு கேட்ட அந்த சத்தத்தை பத்தி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ காசி என்ன சொல்றாருன்னா, அண்ணே வேணானே நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம், என்னால அங்க போய் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேல்முருகன், டேய் எனக்கும் பயமா தாண்டா இருக்கு, என்ன பண்றது, இந்த மாசம் செலவு அதிகமா இருக்கு, இதை விட்டாச்சுன்னா அடுத்த வேலை எப்ப வரும்னே தெரியாது, பேசாம பகல் பூரா இங்க வேலை பார்த்துட்டு நைட்டு ஊர்ல போய் தங்கிட்டு வந்து வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி நாம பகல்ல வேலை பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நைட் இங்க தங்கறத தவிர்த்தரலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காசியும், சரிண்ணே நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நம்ம பகல் நேரத்துல வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அரண்மனைக்குள்ள வந்து பார்த்திருக்காங்க. அப்படி வந்தவங்க மாற்று துணிகளை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த தென்னந்தோப்போட பம்பு செட்ல போய் குளிச்சிருக்காங்க. அப்படி குளிச்சு முடிச்சவங்க கிராமத்தோட ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு மறுபடி வேலையை தொடங்கி இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட இந்த வேலையை தொடங்கும் போது இருந்த வேகம் இப்ப இல்ல. என்ன காரணம்னா, நேத்து நடந்த பயத்துல இருந்து அவங்க இன்னும் முழுசா விடுபடல. பயந்து பயந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்று சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கவே இல்லை. சரியா சாயங்காலம் 6 மணி ஆனதும் வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, போதுண்டா காசி எடுத்து வை, நம்ம கிளம்பிட்டு நாளைக்கு வந்து வேலையை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காரு. காசியும் அங்க இருந்த ஜாமான் ஜெட்டுகளை எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்போ இவங்க 2 பேரும் நடந்து அந்த கிராமத்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நிக்கிறாங்க. ஆனா ஒரு பஸ் கூட வரவே இல்லை. அப்போ பக்கத்துல இருந்த கடைக்காரர்கிட்ட பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டிருக்காங்க.
6:30 மணிக்கு எப்பவும் வரக்கூடிய பஸ் வரல, இன்னைக்கு அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல, இன்னைக்கு பஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேல்முருகனும் காசியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, டேய் ஊருக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிருக்காரு. எந்த ஒரு வழியும் இல்லாததால அவங்க சாப்பிட்டுட்டு அரண்மனைக்குள்ள போயிருக்காங்க. இப்போ வேல்முருகனும் காசியும் அந்த வண்டியோட கேபினுக்குள்ள படுத்து தூங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மழை தூறல் போட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்க இருக்க மழை ரொம்ப பெருசா பெஞ்சதும் பேசாம உள்ளே போய் படுத்துக்கலாம் வாடான்னு சொல்லி வேல்முருகன் காசிய கூப்பிட்டுருக்காரு. வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, காசி அந்த பங்களாக்குள்ள இருக்க ஒரு அறையை சுத்தம் பண்ணு, அதுக்குள்ள போய் 2 பேரும் தூங்கலாம்னு கூப்பிட்டுருக்காரு. காசியும் வேல்முருகன் சொன்ன அறையை போய் சுத்தமா கூட்டி விட்டுருக்காரு. அவங்க வண்டியில இருக்க தார்பாய அதுக்குள்ள விரிச்சிருக்காரு. 2 பேரும் படுத்திருக்காங்க. இப்போ வேல்முருகனும் காசியும் அந்த அறையில நல்லா அசந்து தூங்கி இருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். அந்த பங்களாவுக்குள்ள ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு முடிச்ச காசி வேல்முருகனை பார்த்திருக்காரு. வேல்முருகன் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ காசி அண்ணே அண்ணேன்னு சொல்லி வேல்முருகனை எழுப்பியிருக்காரு. கண்ணு முழிச்ச வேல்முருகன் என்னடா எதுக்கு எழுப்புனன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காசி அண்ணே பங்களாக்குள்ள இருந்து கொலுசு சத்தம் கேக்குதுனேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, டேய் இது பழைய காலத்து அரண்மனைடா, ஏதாவது இருட்டு பூச்சி கத்தி இருக்கும்டான்னு சொல்லியிருக்காரு. பேசாம படுடான்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கொலுசு சத்தம் இருக்க இருக்க அதிகமா கேட்டிருக்கு. யாரோ சலங்கையை கட்டிக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிற மாதிரி கேட்டிருக்கு. உடனே வேல்முருகன் ஆமாடா காசி நீ சொன்ன மாதிரி ஏதோ கொலுசு சத்தம் பயங்கரமா கேக்குதுறான்னு சொல்லிட்டு அந்த பங்களாவோட ஒரு அறையில போய் பார்த்திருக்காங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு அந்த திசையை நோக்கி போயிருக்காங்க. அங்க அந்த பங்களாவோட ஒரு அறையில அந்த காட்சியை பார்த்த அவங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு பெரிய கருப்பு உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு மேலையும் கீழையும் குதிச்சிருக்கு. இத பார்த்த வேல்முருகனுக்கும் காசிக்கும் நாடி நரம்பெல்லாம் ஆடி போய் ஐயோ என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி பயந்து போய் 2 பேரும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த உருவம் இவங்க 2 பேத்தையும் பார்த்து பயங்கரமான சத்தத்தோட கத்தி இருக்கு. அந்த சத்தம் அந்த கிராமம் ஃபுல்லா எதிரொலிக்கும் போல அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தமா கேட்டிருக்கு. அதை பார்த்து பயந்து போன காசியும் வேல்முருகனும் வெளியே ஓடுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பங்களாக்குள்ள இருந்த பழைய பொருட்கள் எல்லாம் யாரோ தூக்கி வீசினது மாதிரி இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் மாறி மாறி விழுந்திருக்கு. அந்த இடத்துல இவங்க ஒரு நிமிஷம் இருந்திருந்தா கூட இவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா மிக கனமான பொருட்களை யாரோ தூக்கி எரிஞ்ச மாதிரி இவங்க மேல எரிஞ்சிருக்கு. இப்போ அரண்மனையில இருந்து ஓட்டமும் நடைமா வெளியே வந்த காசியும் வேல்முருகனும் எங்க தங்குறதுனே தெரியாம ஊருக்குள்ள வந்து நின்று இருந்திருக்காங்க. வெளியே வந்த காசியும் வேல்முருகனும் ஓட்டமும் நடைமா ஊருக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ காசி என்ன சொல்றாருன்னா, அண்ணே இந்த நைட் நேரத்துல நம்ம எங்கனே போய் தங்குறதுன்னு கேட்டப்ப பக்கத்துல கருப்பசாமி கோவில் ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்குள்ள வேல்முருகன் காசியை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அந்த கோயிலுக்குள்ள போனவங்க விடிகிற வரைக்கும் அந்த கோவில்லே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அதிகாலை 6 மணிக்கு திண்டுக்கலுக்கு போற முதல் பஸ் வந்திருக்கு. அந்த பஸ்ல ஏறி ஒரு வழியா திண்டுக்கலுக்கு போயிருக்காங்க. அப்படி திண்டுக்கலுக்கு போன வேல்முருகனும் காசியும் நேரா அவங்க ஓனர் கிட்ட போய், அண்ணே அந்த அரண்மனைக்குள்ள பேய் இருக்குனே, எங்களால அங்க இனிமே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் விட்டிருந்தா எங்க 2 பேர்த்தையும் கொன்றுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட வேல்முருகனோட ஓனர், என்னடா பேய் பிசாசுன்னு கதை கட்டிக்கிட்டீங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காதுறான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேல்முருகனும் காசியும், அந்த அரண்மனைக்குள்ள ஒரு கொடூரமான காட்டேரி ஒண்ணு இருக்கு, அது எந்த அளவுக்கு எங்களை கொல்ல பார்த்துச்சுங்கிற அந்த விஷயத்த ஒண்ணு விடாம அந்த ஓனர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த ஓனருக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அது பழங்காலமா உபயோகப்படுத்தாத அரண்மனை, அதனால அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு தீய சக்தி இருக்குன்றத உணர்றாரு. உடனே அவர் அந்த பில்டிங்கோட ஓனருக்கு கால் பண்ணி, சார் உங்களோட பங்களாவை எங்களால இடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பங்களாவோட உரிமையாளர் வைரவன், என்ன பிரச்சனை சார், எதுக்காக பங்களாவை இடிக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த ஜேசிபி ஓனர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் உங்க பங்களாவை இடிக்கிறதுக்காக எங்க டீமை நாங்க அங்க அனுப்புனோம். அவங்க அங்க இருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம்.
என்ன காரணம்னா அந்த பங்களாக்குள்ள ஒரு ஆன்மா ஒண்ணு இருக்கு. நீங்க முதல்ல அங்க இருக்கிற பிரச்சனையை முடிங்க, அதுக்கு பிறகு நாங்க அந்த பங்களாவை இடிச்சு தர்றோம்னு சொல்லி இருக்காரு. அந்த ஜேசிபி ஓனர் இந்த மாதிரி சொன்னதும் அந்த உரிமையாளர் வைரவனுக்கு மனசு ரொம்பவே சங்கடமா இருந்திருக்கு. உடனே அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. இவர் அந்த கிராமத்துக்குள்ள போன நேரம் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் அமைதியா இருந்த நம்ம கிராமத்துக்குள்ள அந்த அரண்மனையை இடிச்சதுல இருந்து இரவு நேரத்துல பயங்கரமான சத்தங்கள் கேக்குது. அது நம்ம கிராமத்து மக்கள் யாரையாவது காவு வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சரியான முடிவு கட்டணும்னு பேசிக்கிறாங்க. சரியா அந்த நேரத்துல வைரவன் அங்க போனதும் அந்த கூட்டத்தோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓனரே வந்துட்டாரு, அவர்கிட்டே சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ண சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த வைரவனையும் அந்த கூட்டத்துல உட்கார வச்சு, ஐயா உங்க இடத்தை இடிச்சதுல இருந்து தான் இந்த கிராமத்துக்குள்ள வினோதமான சத்தங்கள்லாம் கேக்குது. அந்த அரண்மனையில இருந்ததை எதையோ கிளப்பி விட்டுட்டாங்க போல. ஏற்கனவே அந்த அரண்மனையில தீராத ஒரு பெண்ணோட சாபம் இருக்கிறது ஊருக்கே தெரியும். அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்களை அந்த அரண்மனையை வாங்காதீங்கன்னு சொன்னோம்னு சொல்லியிருக்காரு. இங்க நடந்த இந்த பிரச்சனையை நீங்களே உங்க செலவுல தீர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே வைரவன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒரு வயசான பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு காளி கோயில் பூசாரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கட்டுப்படாத ஆன்மாவே கிடையாது. அவரை வரவழைச்சு உங்க இடத்துல இருக்க அந்த ஆன்மாவுக்கு ஆன்மா சாந்தி கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு சொல்லியிருக்காரு. வைரவனும் அந்த பூசாரிய வர சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த காளி கோயில் பூசாரிய வரவழைச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அவரு அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போதே சொல்லிடுறாரு, தீராத ஏக்கத்துல அகால மரணம் அடைஞ்ச ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இந்த அரண்மனைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பூசாரி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு பார்த்திருக்காரு. அங்க ஒரு பெண் உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பின் பக்கமா திரும்பி நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. சாமியார் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதும் அவர் கையில வச்சிருந்த தீர்த்தத்தை அந்த உருவத்து மேல தெளிச்சிருக்காரு. அந்த ஆன்மா ஆவேசமா கத்தி அழுதுருக்கு. இப்போ சாமியார் வெளியே வந்துடுறாரு. வந்து கிராமத்து மக்கள் கிட்ட வர்ற அமாவாசை அன்னைக்கு அந்த ஆன்மாவுக்கு ஆன்ம சாந்தி பூஜை பண்ணணும். அப்படி அந்த ஆன்மாவை ஆன்ம சாந்தி படுத்தி கட்டுல அடைச்சாச்சுன்னா இந்த இடம் சுத்தமாயிரும்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன மாதிரியே அந்த மாசம் அமாவாசையில சாமியாரும் அவரோட 4 சீடர்களும் அந்த அரண்மனைக்குள்ள மிக பெரிய யாகங்கள் வளர்த்திருக்காங்க. நிறைய உயிர் பலி, அதாவது ஆடு மாடு பன்றி போன்ற உயிர்களை உயிர் பலியும் கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த ஆன்மாவை ஆன்ம சாந்தி படுத்தி ஒரு கலயத்துல அடைச்சிடுறாங்க. அப்படி அந்த கலயத்தை அங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு ஆற்றுப்படுகையில புதைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த அரண்மனைக்குள்ள எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கல. இடத்தோட ஓனர் வைரவன் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுற பிளானை விட்டுட்டு நிறைய குடியிருப்பு வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு இருந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.